நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாவத்துக்கு முன்னே ஒப்பு கொடுத்தோம் அவயவங்களை. இந்த சரீரத்தை என்ன பண்ணோம்? கைகளை பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம், கால்களை பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம், கண்களை பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம், காதுகளை பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம், எல்லாத்தையும் பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம். இப்போ என்ன பண்ண வேணும்? இதே அவயவங்களை பாவம் செய்ய ஒப்பு கொடுக்க கூடாது. என்னத்தை செய்ய ஒப்பு கொடுக்கணுமா? நீதியை செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, ஒரு கருவியாக அதை பயன்படுத்துங்கள், எல்லாவற்றையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். சரி, இந்த அவயவங்களை பற்றி பேசுகிறோம். அவயவத்திலே நான் கேட்குறேன், வேத வசனத்தின்படி சரீரத்திலேயே முக்கியமான அவயவம் என்ன? சரீரத்திலேயே, இந்த மொத்த சரீரத்தில் முக்கியமான அவயவம் என்ன? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தின்படி நாவு தான். இந்த சின்ன அவயவமாகிய இந்த நாவை கொண்டு பெரிய கப்பல் போல் இருக்கிற இந்த சரீரத்தையே திருப்பி விடுகிறோம். நான் சொல்லுகிறேன், சின்ன வயசுல பாட்டு பாடுவோம், கையே நீ செய்வது என்ன என்ன, கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன, எல்லாத்தையும் கவர் பண்ணாங்க, நாவை கவர் பண்ணாம விட்டாங்க. இந்த கண்ணு ஏன் பார்க்குது, இந்த கை ஏன் செய்யுது, இந்த கால் ஏன் ஓடுதுன்னா இந்த நாவு தான் இதுக்கு பின்னால் இருந்துக்கிட்டு எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்குது. இதைத்தான் சபை அநேக நாட்களாக உணராமல் இருக்கு. சபைக்கு இதுதான் விளங்காமல் போயிடுச்சு பாருங்க. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை போல ஒரு வல்லமையுள்ள வசனத்தை வேதத்தில் நீங்க பார்க்கவே முடியாது. ஜீவனும் மரணமும், நீங்கள் வாழ்வதும் பிழைப்பதும் அழிவதும் எங்க இருக்கிறது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இதை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ள, ஆவிக்குரிய விசுவாசி இதை புரிந்து கொண்டால் வெற்றி உண்டாகி விடுகிறது. நாவு தான் சரீரத்திலேயே எல்லா அவயவங்களை காட்டிலும் மிக முக்கியமான அவயவம். அப்ப இந்த அவயவங்களை நீதியின் அவயவங்களாக நான் பயன்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல என்ன பண்ணணும்? காலு கை அதெல்லாம் பார்க்கறத விட என்ன பண்ண வேணும்? முதல்ல இந்த நாவுக்கு அட்டென்ஷன் பே பண்ண வேணும். ஹலோ, இதை போல ஒரு வெப்பன் எங்கேயுமே கிடையாது. இந்த நாவை அர்ப்பணித்து விட்டால் நீங்க கை காலை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பெரிய சேலஞ்சாக உங்களுக்கு எடுத்துக்கொண்டு சொல்லுகிறேன். உங்களுக்கு இந்த நாவினாலே ஒருபோதும் கெட்டவைகளை பேசாதபடிக்கு, கெட்ட சிந்தனைகளுக்கு வாயை திறக்காமல் வாயை மூடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நல்ல தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை மட்டும் இந்த நாவினாலே பேசுவீர்கள் என்று சொன்னால் வெற்றி உங்களுடையது தான். ஆமென். கப்பலையே சின்ன சுக்கானால திருப்பிடுறாங்களாம். அதுபோல் இப்போ காருக்கு எப்படி சின்ன ஸ்டியரிங் இருக்குது, அது மாதிரி காரில் அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, பெரிய பலசாலிங்க. அத்தனை டன் வண்டி அது. பஸ்ஸு எத்தனை டன் இருக்குது. சில வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பவர் ஸ்டியரிங் போட்டு விட்டுருக்கான். அந்த டிரைவர் வந்து ஒரு விரலில் சர்ன்னு அப்படி திருப்பான் அந்த பஸ்ஸை. அப்படியே சும்மா ஒரே திருப்ப, காலை திருப்புற மாதிரி திருப்ப, விளையாட்டை திருப்பிடுவான். அந்த ஒரு சின்ன ஸ்டியரிங்கில் அவ்வளவு பெரிய வண்டியை திருப்பக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் திசையையே வெற்றியின் திசைக்கு, பாவத்தின் மேல் வெற்றியை எடுக்கக்கூடிய திசைக்கு திருப்பக்கூடிய வல்லமை இந்த நாவிலே இருக்கிறது. நாவை திருப்பினால் வாழ்க்கையை வெற்றிக்கு திருப்பி விடலாம். அப்போ இந்த சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதமாக ஒப்படைக்க வேணும்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்கள். இது அநேகருக்கு இது விளங்காமல் இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த சரீர அவயவங்களில் எது முக்கியங்கிறத கவனிக்கிறதே கிடையாது. ஆனால் வேத வசனம் நிச்சயமாக நமக்கு சொல்லுகிறது, நாவு தான் அந்த முக்கியமான அவயம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நாவு தான் அந்த முக்கியமான அவயம். சின்ன ஒரு நாவு அவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறது. அப்போ இந்த ஒரு அவயம் இங்கே ஆரம்பித்தா போதும். ஆவிக்குரிய ஜீவியமே அதனுடைய சாராம்சமே எங்கே இருக்கிறது? இங்கே நாவில் தான் இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றி எங்கே இருக்கிறது? நாவில். நீங்கள் பாவம் செய்ய போகிறீர்களா அல்லது செய்ய மாட்டீர்களா? பாவத்தின் மீது ஜெயமா அல்லது தோல்வியாங்கிறது எங்கே இருக்குது? இதெல்லாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கப்போ யாராவது சொல்லி தந்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நானும் எத்தனை ரிட்ரீட்டு, எத்தனை ட்ரெயின் ஏறி, எத்தனை பொட்டி பொடிக்க தூக்கிட்டு, எத்தனை நாள் போய் அங்கே தங்கி வெயிலையும் மழையிலையும் அலைஞ்சு என்னத்தையாவது கேட்கலான்னு போனால் கண்களை மூடு, பாவத்தை கர்த்தர் காண்பிப்பான்னு சொன்னாங்க.
ஏன் ட்ரெயின் ஏறி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், எங்கள் அம்மா ஏற்கனவே வீட்டில் சொல்லிட்டாங்க என்னென்ன பாவம்னு. அந்த லிஸ்ட்டு ஊரா எல்லார்ட்டையும் இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க என்னென்ன பாவம் செஞ்சான்னு. இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்துக்கு வந்து இவ்வளோ பிரசங்க கேட்கணுமா பாவத்தை சொல்கிறதுக்கு? நான் நீதிமான், எனக்குள்ள இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் இருக்கிறார், பாவத்தை காட்டிலும் நான் பெரியவன், பாவம் என்கிற வல்லமையை காட்டிலும் பெரிய வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது, நான் பாவத்துக்கு செத்தவன், நீதிக்கு பிழைத்திருக்கிறவன் நான் சொல்கிறேன் பாருங்க. எக்ஸாஜரேட் பண்ணல, ஒரு ஆளும் எனக்கு சொன்னதே கிடையாது பாருங்க, சொன்னதே கிடையாது. ஆனால் வெற்றி அதில் தான் அடங்கி இருக்கிறது. அதன் பிறகு இதை எடுத்து நான் எப்படி நாவல வைக்கணும்னு சொன்னதில்லை. நான் பெரியவன், என்னால் முடியும், என்னால் பாவத்தை ஜெயிக்க முடியும், பாவத்துக்கு நோ என்று சொல்ல எனக்கு அதிகாரம் உண்டு என்கிறது எனக்கு யாருமே சொல்லி தரவில்லை. அதுதான் இப்போ சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். வாசிப்போம் பாருங்க 13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு விடாமல் உங்கள் மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாருங்க, நீதிக்கேற்றபடி விழித்து கொண்டீர்கள் என்றால் சரீரத்தை, அவயவங்களை நீதிக்கேற்ற ஆயுதங்களாக ஒப்பு கொடுப்பீர்கள். ஆயுதங்கள்னா அதில் முதல் ஆயுதம் என்ன? இந்த நாவு. இதை முதல்ல ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஏதுவானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஏதுவானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்துக்கு எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் அடிமைகள். எதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் அடிமைகள். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானவர்கள் எத்தனை பேர்? இப்போ வாசிக்கிறேன் பாருங்க 19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். உங்கள் மாம்ச பலவீனம் நீங்கள் சரியிருக்கா? என்ன சொல்றாரு? நம்ம நினைக்கிற மாதிரி மாம்ச பலவீனம் அல்ல. நீங்கள்லாம் எப்படி எண்ணுகிறீர்கள் அதன் நிமித்தமாக எப்படி சொல்கிறேன், உங்களுடைய எண்ணத்து நிமித்தமாக எப்படி பேசுகிறேன்றாரு. எப்படி பேசுகிறாரு? அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. முன்ன என்ன பண்ணீங்க? அக்கிரமத்தை நடப்பிக்க ஒப்பு கொடுத்தீங்க. எதை? அவயவங்களை. இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? நான் தான் இதை செய்யணும். நான் என்ன பண்ண வேண்டும்? முன்ன எண்ணங்களை, பாவ எண்ணங்களை எண்ணினது மட்டுமல்ல, அது என்ன பண்ண? வாயை திறந்து பேசினேன். இப்ப என்ன பண்றேன்? வாயை ஏன் ஒப்பு கொடுக்க மாட்டேன். இதை பேசுறதுக்கு, பாவ எண்ணங்களை பேசுவதற்கு இந்த நாவு இனிமே ஒப்பு கொடுக்கப்பட மாட்டாது. எத்தனை பேர் தீர்மானத்தை எடுக்கிறீங்க? மாட்டேன், முடியாது, ஒப்பு கொடுக்க மாட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன்? தேவனுடைய வார்த்தையை, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பாவத்தை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார், பாவத்திற்கு மாட்டேன் என்று சொல்லுகிற அதிகாரம் எனக்கு உண்டு, பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியும், நான் பாவத்தை வெல்ல முடியும், பாவம் செய்ய மாட்டேன், பாவத்துக்கு நான் எதிராளி என்று சொல்லும்படியாக என்னுடைய நாவை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, சிலர் நினைக்கிறாங்க வெற்றி வரும்னு பார்க்குறேங்க. வெற்றி எப்படி வரும்? நீங்கள் முதல்ல வாயை மூடுற நேரத்தில் மூட வேண்டும், திறக்கிற நேரத்தில் திறக்க வேண்டும். பாவ எண்ணங்களை பேசாமல் இப்படிப்பட்ட எண்ணங்களை கற்றுக்கொண்டு அந்த எண்ணங்களை என்ன பண்ண வேண்டும்? பேச ஆரம்பிக்க வேண்டும். முன்ன எப்படி பாவம் செஞ்சீங்க? பாவம் தானாக வந்துருச்சா? சிலர் பாருங்கள், இப்போ எப்படி பாவத்திலும் ஜெயத்தை எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, ஜெபம் பண்ணையா, வெற்றி வேணும், ஜெபம் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம்யா, இன்னும் வெற்றி வரலையா? முன்ன எப்படி குடிக்கணும்னா எப்படி குடிச்சிங்க? பாட்டில் அங்கே கடையிலேருந்து எந்திரிச்சு அதுவா 2 காலில் நடந்து உங்கள் வீட்டுக்கு அதுவா டம்ளர் எடுத்து ஊற்றிக்கிட்டு ஐஸும் போட்டு உங்கள் வாயை திறந்து உங்களுக்குள்ளே ஊற்றி விட்டுச்சா? கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் 2 காலையும் எடுத்துக்கிட்டு நேராக கடைக்கு போய் அதை வாங்கி அதை கொண்டு திறந்து டம்ளர் எடுத்து அதில் ஐஸை போட்டு இதில் ஊற்றி இதில் வாயை திறந்து ஊற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் ஊற்றி கொடுத்தீங்க.
இப்படிதான் பாவம் செய்தீங்க, ஒப்பு கொடுத்தீங்க. உங்க கைகள், உங்கள் கால், உங்கள் எண்ணம், உங்களுடைய மனம், உங்களுடைய பேச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொல்லி ஃபோன் பண்ணி, ஏய் வேலைக்கு போறேன்டா, முடிஞ்ச உடனே 6 மணிக்கு வச்சுக்குவோம் இன்றைக்கு. கவனிங்க அவன் எப்படி பேசுறான்னு. காலையிலே செட் பண்ணியாச்சு எண்ணத்தை. சாயந்தரம் குடிக்க போறாங்கிறத காலையிலேயே ஒப்பு கொடுத்தாச்சு. அதை சரீரம், ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆகிவிட்டது. சாயந்தரம் 6 மணிக்கு வச்சுக்குவோம். ஆஃபா குவார்ட்டரா என்னன்னு பிறகு பார்த்துக்குவோம். நீ ஒன்று கொண்டா, நான் ஒன்று கொண்டுறேன். அது ஃபாரினா லோக்கலா எல்லாம் தீர்மானம் பண்ணி ஆவி, ஆத்மா, சரீரம், எண்ணம், பேச்சு, விருப்பம் எல்லாம் அதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாகிவிட்டது இல்லைங்களா? பூர்ணம் ஒப்பு கொடுத்து எந்த அப்பாயின்மெண்ட்டுக்கும் இவன் கரெக்டாக வரமாட்டான் பாருங்க. நீங்கள் எங்கேயாவது கல்யாணத்துக்கு போய் பாருங்க, 6 மணிக்கு கல்யாணம்னா 7 மணிக்கு தான் வருவான். டாக்டர் 5 மணிக்கு வாயான்னா 5:30 மணிக்கு வருவான். எங்கேயுமே நேரத்துக்கு சரியா போற, வேலைக்கு நேரத்துக்கு. இந்த குடிக்கிற கும்பல் கூடுறது மட்டும் கரெக்டாக 6னா 5:45 வந்து நின்று பார்த்துட்டு இருப்பான். எங்கே காணுமே. ஏன்னா அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் வந்து அதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு எண்ணங்கள், விருப்பங்கள், செயல்கள் எல்லாம் அதோடு அப்படியே செஞ்சு அப்படியே கொண்டு போய் ஒப்பு கொடுத்தாச்சு. அப்படிதானே பண்ணீங்க? அதே மாதிரி இப்போ இப்படி பண்ணுங்கன்னு இருக்குது. அதுக்கு தான் அவ்வளோ சொன்னேன். அதை எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி காலையில் ஃபோன் எடுத்து, அப்பா சாயங்காலம் கூட்டம் மறந்துடாத. சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆராதனைனா நம்ம 6:15 உள்ளே இருப்போம். ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுங்க. அதுக்கு பஸ் கிடைக்குதோ கிடைக்கலையோ, மழையோ வெயிலோ வெள்ளமோ எதுவாக இருந்தாலும் நீந்தியாவது நம்ம போயிடுறது. அங்க போய் அங்க பிரசங்கத்தை நாம் கேட்க போறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம், கர்த்தரை ஆராதிக்க போறோம். கண்டிப்பா வந்துடணும். நீ சட்டையை ரெடி பண்ணு, பெட்ரோலுக்கு காசு ரெடி பண்ணு, எல்லாம் ஆவி, ஆத்மா, சரீரம், முயற்சி, விருப்பம், சிந்தனைகள் எல்லாத்தையும் முன்ன எப்படி பாவம் செய்யும்படி ஒப்பு கொடுத்தீங்களோ அதே போல இப்பொழுது எப்படி ஒப்பு கொடுக்கணும்? நீதியை நடப்பிக்கும்படியாக ஒப்பு கொடுங்கள். அதையே பேசுங்கள், அதையே நினையுங்கள். அப்படிப்பட்ட ஆட்களோடு கூடுங்கள், அப்படிப்பட்ட எண்ணங்களையே எண்ணுங்கள். எவ்வளோ ஈஸி பாருங்க. அதை எப்படி செஞ்சீங்களோ அதையே தான் எப்படி செய்யுங்கன்னு சொல்லி இருக்குது. வாசிங்க பார்ப்போம். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி 19ஆம் வசனம், முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். அப்போ நீதினா என்னென்ன செய்ய முடியாமல் இருந்தது? பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள், நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்கள்னாலே அக்காலங்களிலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகள் முடியும் மரணமே. முன்ன பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். முன்ன அதிலேயே போச்சு. ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து அது பின்னாலேயே போய் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அதனுடைய முடிவு மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அடுத்த வசனம் பாருங்க. தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ முன்ன எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து முழு மூச்சோடு போய் பாவத்தை செஞ்சீங்க, அதனுடைய முடிவு மரணமாக இருந்தது. இப்பொழுது அப்போ எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் செய்யுங்க. இப்பொழுது பாவத்தை விட்டு விலகி நீதிக்கு அவயவங்களை ஒப்பு கொடுத்து நீதியை செய்யும்போது ஒரு பெரிய முயற்சியில் இறங்குங்கள். இருக்கீங்களா? பாவம் செய்கிறப்ப பாருங்க, பாவம் செய்கிறதுக்கு மனுஷன் தனியாக செய்கிறது இல்லை. சாதாரணமாக பாவம் செய்யறதுக்கு அது ஒரு கூட்டு கூடணும். இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்குறீங்க? எல்லாம் தரிசனமாக கிடைச்சது தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பாவம் செய்யறதுக்கு அது ஒரு கம்பெனி வேணுங்க, அதுக்கு ஒரு இருப்பானுங்க, அதுக்குன்னு கூடுவானுங்க. ஒன்றும் இல்லை, பசங்களுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தீங்கனால போதும், அதுக்கு ஒரு 10 பேர் கூடிடுவாங்க கூட ஒரு கும்பலில். அதை கொண்டு போய் அதை எப்படி உபயோகப்படுத்தணும், அதை வச்சு என்னென்ன பாவம் செய்யணுன்றதுக்கு அது கூடயே ஆளை கூடிடும். அது கம்பெனி சேர்ந்துடும். எல்லா பாவத்துக்கும் ஒரு கம்பெனி தேவை. நான் சொல்லுகிறேன்,
நீதியை செய்ய விரும்புகிறவர்கள் அதற்கேற்ற கம்பெனியை தேடுங்கள், அப்படிப்பட்ட சாகவாசத்தை தேடுங்கள், அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை தேடுங்கள். அந்த கம்பெனியை தேடி அதோட அலைஞ்சி அதோட சுற்றி அதோட நேரத்தை செலவழித்து அதோட எப்படி பண்ணீங்களோ அதே போல் இப்போ இதில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காதான். இது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். இது உங்களுக்கு மரணத்தை அல்ல, ஜீவனை, நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆமென்.